ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஜான் சாப்டர் 14 verse 6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இங்கே தோமா இயேசுவை பார்த்து, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்று அவரிடத்தில் கேட்டபொழுது, இயேசுவானவர், பிதாவினிடத்தில் போகிறதற்கான வழி நானே வழியாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வர முடியாது என்பதை தெளிவாக இந்த இடத்துல சொல்லுகிறார். ஆதலால் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான சகோதரனே சகோதரியே, உலகத்தில் பல வழிகள் உண்டு. ஆனால் பிதாவினிடத்தில் சேர்வதற்கு, பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு, அந்த மோட்ச ஆனந்தத்தை அடைவதற்கு ஒரே ஒரு வழி தான் உண்டு. அந்த வழி இயேசுதான் வழியாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தர்மையான இந்த நல்ல நாளில் இந்த செய்தியை கேட்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, வழி தெரியாமல் ஒருவேளை நீங்கள் திகைத்து கொண்டு இருப்பீர்களானால், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு வழி, நோ அதர் வே, இயேசு மாத்திரம்தான் வழியாக இருக்கிறார். அந்த வழியை நீங்கள் அறிந்து கொண்டு அந்த வழியிலே நீங்கள் நடக்கும்போது, அந்த வழி உங்களை பிதாவினிடத்திலே பரலோக ராஜ்யத்திற்கு, மோட்ச ஆனந்தத்திற்கு உங்களை கொண்டு சேர்க்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த வழி எப்படிப்பட்ட ஒரு வழியாக இருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது, அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்தலர்ஸ் சாப்டர் 14 verse 22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னான். இங்கே பவுல் என்ன சொல்லுகிறார்? பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் உண்டு, இயேசு கிறிஸ்து தான் அந்த வழி. ஆனால் அந்த வழியிலே நம்ம போகும்போது நமக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு. அந்த உபத்திரவம் என்கிற வழி தான் அந்த வழி எப்படிப்பட்ட வழி? உபத்திரவம் என்கிற வழி. அந்த உபத்திரவம் என்கிற வழியில் தான் நம்ம போகணும். அப்படி போகும்போது தான் எங்கே போய் சேருவோம்னா பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேருவோம். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில் எல்லாம் இயேசு கிறிஸ்துவால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், இயேசு கிறிஸ்துவால் வரக்கூடிய நன்மைகள், இயேசு கிறிஸ்துவால் வரக்கூடிய சுகம், இயேசு கிறிஸ்துவினால் வரக்கூடிய விடுதலை, இயேசு கிறிஸ்துவினால் வரக்கூடிய நன்மைகள், இவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு விரும்புகிறார்கள். ஆனால் அவர் மூலமாக நமக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு பெருங்கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் நன்மையை பெற்றுக்கொண்டிருக்கும் பொழுது இந்த உபத்திரவத்தையும் நாம் அந்த உபத்திரவத்தின் வழியாகவும் நாம் சென்று ஆக வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வழியாக இருக்கிறது. அந்த வழியாக தான் எங்கே போய் சேர முடியுமா? பரலோக ராஜ்யம் போய் சேர முடியுமா? உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். அப்போ ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், உபத்திரவத்தின் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடியும்னு சொல்லி. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே அவர் சொன்னபோது, யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் அந்த உபத்திரவம் உங்களை ஜெயிக்காது, அந்த உபத்திரமும் உங்களை மேற்கொள்ளாது. ஏனென்று சொன்னால், நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் அந்த உபத்திரவத்தின் ஊடாக ஜெயங்கொண்டவர்களாக, ஜெயிக்கிறவர்களாக ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய பலனையும் கிருபையும் அருளி செய்து உங்களை பலப்படுத்தி ஆண்டவர் காத்து கொள்வார் என்பதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால், நம்ம அநேக நேரங்களில் யோசிப்போம், நம்ம எதுக்கு நான் உபத்திரவத்தின் ஊடாக நான் கடந்து செல்ல வேண்டும் என்று அநேகர் யோசிக்கலாம்.
நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நமக்கு மாத்திரம் உபத்திரவம் இல்லை, இயேசு கிறிஸ்துவும் பாடுபட்டு உபத்திரவப்பட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. அப்போ பிதாவுக்கு ஏற்ற காரியம் என்னது? ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்து, த கேப்டன் ஆஃப் த சால்வேஷன். அவர் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பின் அதிபதி. அந்த ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. அப்போது ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசுவுக்கே அவர் பூரணராக வேண்டும் என்று சொன்னால் உபத்திரவங்களின் வழியாக தான் அவரை பூரணப்படுத்த முடிஞ்சது. அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இந்த உலகத்தில் நாம் குறைவுள்ள மனிதர்கள். நாம் ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட்ஸில் பார்க்கும்போது நம்ம ரொம்ப குறைவாக இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்மை அவருடைய ஸ்டாண்டர்டில் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால், நம்மை பூரணப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நமக்கு எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு உபத்திரவங்களினாலே அவரை பூரணப்படுத்தினாரோ அதுபோல உங்களையும் என்னையும் உபத்திரவங்களினால தான் ஆண்டவர் பூரணப்படுத்தி வருகிறார். அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அநேக உபத்திரவங்கள் வருகிறது. அந்த உபத்திரவங்கள் நீங்கள் யோசிக்கக்கூடாது, அது உங்களை சேதப்படுத்த, உங்களை நொறுக்கி போட, அது உங்களை உடைத்து போடுவதற்காக வருகிறது என்று சொல்லி நீங்கள் யோசிக்கக்கூடாது. அது உங்களை உடைத்து போட இல்லை, ஊன்ற கட்ட, உங்களை எழுப்ப, உங்களை ஒரு கட்டமைப்பாக மாற்ற, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை இயேசு கிறிஸ்துவை போல பூரணப்படுத்துவதற்காக தான் இந்த உபத்திரவங்கள் நமக்கு அருளப்படுகிறது. ஆதலால் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னவர் என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து என்னும் வழி, அந்த வழியாய் நாம் போகும்போது அங்கே நாம் வாசித்தோம், உபத்திரவங்களின் வழியாய் பரலோக ராஜ்யம் என்று நாம் பார்த்தோம். அப்போ இயேசு கிறிஸ்து என்ற அந்த வழியிலே நாம் போகும்போது நமக்கு உபத்திரம் உண்டு. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், அதுபோல நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்பதை தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ரட்சிப்பின் அதிபதியவே ஆண்டவர் உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்த வேண்டியதான ஒரு அவசியம் உண்டாயிருக்கும் பொழுது உங்களையும் என்னையும் ஆண்டவர் அப்படி போலவே செய்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நாம் இந்த உபத்திரவங்களை சகிக்க, இந்த உபத்திரவங்களிலே பொறுமையாக இருந்து அந்த உபத்திரவங்களிலே ஜெயங்கொள்ள கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படியாக நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்ற வார்த்தையின்படி வழியாகிய இயேசு, அந்த வழியாக நாங்கள் போகும்போது உபத்திரவங்களின் மூடாக போக வேண்டும் என்பதை இந்த நாளில் எங்களோடு நீ பேசினபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி அந்த உபத்திரவத்தின் பாதையிலே நீர் அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து, பலனை தந்து, அந்த உபத்திரவங்களை ஜெயிக்க மேற்கொள்ள கர்த்தர் நீ கிருபை செய்வீராக. ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.